தர்ணிகா ஹோம்ஒர்க் பண்ணும்போது டிவி பார்க்கும்போதெல்லாம் கீழே தான் உட்காருவா. வெறுந்தரையில் உட்காரக்கூடாதுன்னு பாய் போடுவோம். அந்த பாய் போடும்போது என்ன ஆகுனா ஃபுல்லாக விரிச்சு விட்டோம்னா ஹாலே அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம மிதிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். 2 மடிச்சு போட்டாலுமே நம்ம சைடில் ஷோஃபாவில் உட்காரும் போதெல்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மங்களில் தர்ணிகாக்கு இந்த தனி பாய் ஒன்று வாங்கியிருந்தேன். சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா, தைச்சிருக்கிறதுனால நமக்கு பிரிஞ்சும் வராது. ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. 67 ரூபா தான் வந்துச்சு. ஒரு ஆள் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுறதுக்காக இருந்தாலும் சரி, சப்போஸ் டிவி பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, தாராளமாக வந்து உட்காந்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப மாதம் ஆச்சு ஆனால் இதை வாங்கி. இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஈவினிங் அதுக்கமேட்டு ஆஸ் யூஷுவல் ரொட்டீனாக துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு மித்த வேலையை ஆரம்பிக்கணும். எப்பயுமே வாரத்தில் 2 நாள் பேண்ட் ஷர்ட் தனியாக லோட் போட்டுருவேன். ஏன்னா கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஆப்ஷன் வந்து ஹெவியாக வச்சோன்னா அப்போ நல்லா வந்து துவைக்கும், அழுக்கு சீக்கிரமாக போகும்ல. ஸோ அதனால் அந்த மாதிரி வைக்கும்போது மித்த துணி அந்தளவுக்கு துவைக்க தேவையில்லை. ஸோ அதனால் பேண்ட் ஷர்ட் எப்பயுமே தனியாக தான் போடுவேன். ஸோ சில இதெல்லாம் கலர் போச்சுன்னா ஒட்டிக்க முடியல. அதனால் எப்பயுமே இது மாதிரி தனியாக போடுறது தான் சேஃபு. ஸோ துணியெல்லாம் மடித்து அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் இன்றைக்கி பெருசாக சமையல் வேலையில், ஏன்னா மத்தியானம் வச்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. அவங்க வராங்கன்ட்டு செஞ்சேன். கடைசியில் அது அவங்க வரல. அதனால் அதை தாளிச்சாலே போதும். ஸோ சமையல் வேலை இல்லாதனால காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஈவினிங். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். எப்பயுமே காய் வாங்கும்போது ஒரு வாரம் காய் வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த பட்டாணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து போட்டு செஞ்சுருவேன். இன்னொரு வாரம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வாங்கின காய் அடுத்த வாரம் ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்குவேன். பீக்கங்காவும் அதுக்கப்புறமேட்டு கேரட், பீட்ரூட் இது 3மே வந்து ரெகுலராக வாங்குவேன். மித்ததெல்லாம் அப்பப்போ மாற்றி மாற்றி வாங்குவேன். ஸோ பால் ஏடு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இப்போ வாங்குகிற பாலில் வருது. ஒரு 3 ஸ்பூன் பக்கம் 1/2 லிட்டர் பாலுக்கு ஏடு வந்து வந்துடுது. ஸோ இது வந்து நெய் காய்ச்சத்துக்கு இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு, பால் எப்பயுமே டிஃபன் சாப்பிட்ட உடனே 2 பேரும் நைட்டு வந்து குடிச்சிடுவாங்க. காலையில் குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அதனால் மோஸ்ட்லி நைட் தான் குடிப்பாங்க.